ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 7 வருடமான ஒரு பழைய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த பழைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு நாகர்கோயிலுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஜிஓ காலனி. இந்த என்ஜிஓ காலனியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, முன்னால் பாதை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 16 அடி பாதை நீ பார்த்தாலே உங்களுக்கு அரசாங்க தார் ரோடு, அதாவது தார் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது. தார் ரோடுன்னு சொல்லியாச்சுன்னா ஸ்ட்ரீட் ரோடு தான். இந்த ஸ்ட்ரீட் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது. நமக்கு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு முகம் பார்த்து தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குது. மொத்தம் வீடோட பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சென்ட் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்காங்க. அண்டு பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தாச்சுன்னா 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க. வீடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு எல்லா வசதிகளும் நிரம்பிய ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு அண்டு 2 பெட்ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்டு குடோன், பாத்ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குடோன் செட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் நம்ம அதில் டெம்ப் பண்ணது மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பூஜை ரூம் அண்டு ஒரு ஸ்டோர் ரூம் அண்டு டைனிங் அப்படின்னு எல்லா வசதிகளும் நிரம்பி தான் இந்த வீடு வந்திருக்குது. ஆற்று மணலில் கட்டின வீடு, அதாவது பெரும்பாலும் இப்போ உள்ள வீடெல்லாம் ஆற்று மணலில் இல்லை. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆற்று மணலில் கட்டின வீடு. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு மார்பிள்ஸ் போட்டு இந்த வீடை நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பணம் பிரச்சனை காரணமாக இந்த வீடை இப்போ அவங்க சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், வீடு நல்ல ஸ்டாண்டர்டாக நல்ல குவாலிட்டியான வீடு தான். ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு 30-40 வருஷம் ஓடும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வீடு தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஃப்ளாட். இந்த வீடுக்கு அவங்க வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஏதாவது நீங்கள் வீடு வாங்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, என்னோட கையில் பணம் கம்மியாக தான் இருக்குது, மீதி பணம் தான் எனக்கு லோன் போட்டு எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா இது அப்ரூவல் வீடு. ஸோ இந்த வீடுக்கு நீங்கள் தாராளமாக லோன் போட்டு பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சுன்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸுடைய ஸ்டாஃப் வருவாங்க. ஸ்டாஃப் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த வீடை உங்களுக்கு முடிச்சு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிலாம் வந்திருக்குது. அதே போல் இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டுப்பட்டா இல்லை, தனிப்பட்டான்னு சொல்லியாச்சுன்னா இந்த வீட்டுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் பண்ணி இதை தனி கூட்டுப்பட்டாலேருந்து தனிப்பட்டாவை மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா வசதிகளும் நிரப்பி தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. லோன் வசதியிலேருந்து எல்லாமே கிளியர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இதை வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு லோன் எடுத்து கூட இந்த வீடை நீங்கள் வாங்கலாம். வீடு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஒரு உறுதியான வீடு தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி இல்லை, நல்ல தரமாக நல்ல ஸ்டாண்டர்டாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குற டைமில் தெரியும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் அண்டு ஸ்டோர் ரூம் எல்லா வசதிகளோட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. பாருங்கள், பல பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தீங்க என்ஜிஓ காலனியில் தான் வீடு வேணும், அந்த என்ஜிஓ காலனின்னு சொல்லியாச்சுன்னா ப்ராப்பர் என்ஜிஓ காலனிக்குள்ளே தான் வீடு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் நம்ம இதை இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம். இதுவும் உங்களுக்கு ப்ராப்பராக என்ஜிஓ காலனிக்கு உள்ளே தான் வருது. ஸோ சில பேர் SM நகர்னா வேண்டாமாங்க, ஒரு சில இடங்கள்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு எல்லாரும் விரும்புகிற மாதிரி தான் என்ஜிஓ காலனிக்கு உள்ள மத்தியில் தான் வந்திருக்குது. பாருங்கள், வீடு எந்த குறையும் இல்லை. அதுமாதிரி வீட்டுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஏரியான்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு அதில் துணி துவைக்கிறதுக்கோ துணி காய போடுறதுக்கோ இல்லை நீங்கள் பருமாறதுக்குன்னு அவங்க தனியாக ஒர்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீடை 3 சைடு சுற்றி வந்துடலாம். 3 சைடு நீங்கள் வீடை சுற்றி வந்துடலாம். பார்த்தீங்கன்னா வீடுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டுக்கு தேவையான மரங்கள், அதாவது முருங்கை மரம், கருவேப்பிலை மரம், தென்னை மரம், இந்த மாதிரி மரங்கள் வைக்கிறதுக்கு அவங்க இடங்கள் அமைச்சிருக்காங்க. ஸோ கார்டன் வச்சு நீங்கள் செட் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறீங்க, வீடை சுற்றி வரலாம். கார்டன் வைக்கிறதுக்கும் இடங்கள் அமைச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதே போல் வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியிலேயும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராக வந்தாலும் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கு வெளியிலேயும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே மொட்டை மாடின்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் உங்களுக்கு கல் தரவோடு பதிச்சு எல்லாமே கிளியராக இருக்குது. வீடு எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். ஒரு வீடு எப்படி இருக்கணுமோ அந்த தகுந்த மாதிரி எல்லா வசதிகளோடு தான் அந்த வீடு வந்திருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் பழமையான வீடு தான். பாக்கி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நல்ல செட்டிங் எல்லாம் கிளியராக தான் இருக்குது. பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்ம வீட்டுக்கு முன்னால் கார் பார்க்கிங், ஒரு சின்ன கார் விட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் வந்திருக்குது. பார்க்குறீங்க. இப்போ நம்ம மேலே டாப்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே உங்களுக்கு தரவோடெல்லாம் போட்டு எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. இதோட விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த 3 சென்ட் அண்டு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச இந்த அழகான வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட்டு 60 லட்ச ரூபா கேட்குறாங்க. 60 லட்சம்னு சொல்லியாச்சுனால உங்களுக்கு ஃபைனலாக 60 லட்சம்னு கேட்குறாங்க. பாருங்கள், சகல வசதிகளும் அடங்கிய என்ஜிஓ காலனியில் இந்த வீடு இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்குது. அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.